ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 18 ஜூலை 2025. சத்துகுருவாகிய சத்தியமான தந்தை, சத்தியமான டீச்சர்னுடைய ஆசீர்வச்சன். பாபா எனக்கு என்ன சொல்றாருன்னா, समय प्रमाण शीतलता की शक्ति द्वारा हर परिस्थिति में अपने संकल्पों की गति को, भोल को शीतल और धैर्यवत बनाओ. இந்த நேரத்தின் அனுசாரம் குளிர்ச்சியின் சக்தியின் மூலமாக, அதாவது குளிர்ந்த நிலை, இங்கிலீஷில் சொல்லணும்னா ஒரு ஸ்டில்னஸ் அப்படின்வாங்க, ஒரு காம்னஸ், அந்த ஒரு குளிர்ச்சியின் சக்தியின் மூலமாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னுடைய எண்ணங்களின் வேகத்தையும் தன்னுடைய பேச்சையும் சீத்தளமானதாக, குளிர்ந்ததாக மற்றும் நிதானமுடையதாக வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய வண்டி போயிட்டே இருக்கு, ஹை ஸ்பீடில் போகுது. அதே ஸ்பீடில் நம்ம எங்கேயா போய் திருப்பணும்னா இடித்து முட்டி மோதி கீழே விழுந்துடுவோம். ஸ்லோ டவுன் பண்ணுறோம். அதே போல் यदि संकल्प की स्पीड फास्ट होगी तो बहुत समय व्यर्थ जाएगा, कंट्रोल नहीं कर सकेंगे. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நான் ரொம்ப நினைக்கிறேன், அதிகமாக நினைக்கிறேன், ஃபாஸ்ட் நினைக்கிறேன் அப்படின்னா எண்ணத்தின் சக்தி இல்லையா, அப்படி சடனாக ஒரு பெரிய பிரேக் அவுட் ஆகி நிறைய வேஸ்ட் ஆனது போல். ஏன்னா நிறைய ஃபாஸ்ட்டாக நினைக்கிறதுனால. அப்போ உங்களால் அந்த எண்ணங்களை நிறுத்தவே முடியாது, அப்படி கட்டுக்கடங்காமல் போயிட்டே இருக்கும். इसलिए शीतलता की शक्ति धारण कर लो तो व्यर्थ से व एक्सीडेंट से बच जाएंगे. அப்போ இந்த எண்ணங்களுடைய ஒரு ஆக்சிடென்ட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா பாபா புரிய வைக்கிறாரு. அந்த சீத்தலதாவின் சக்தியை, குளிர்ந்த சக்தியை உங்களுக்குள் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் எண்ணங்கள் வீணாவது என்னும் அந்த ஒரு ஆக்சிடென்ட்டில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த விபத்து ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். சொல்ல வர்றது என்னென்னா, எண்ணங்களின் வேகத்தை குறைக்கணும். நிறைய யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேகத்தை குறைக்கணும்னா ஆத்மாவுக்குள்ள அந்த சீத்தல்தாவினுடைய சக்தி வேணும். ये क्यों, क्या, ऐसा नहीं वैसा, इस व्यर्थ की फास्ट गति से छूट जाएंगे. இது ஏன் இப்படி நடந்தது, எதனால் இப்படி நடந்தது, இதுக்கு யார் காரணம் தெரியலையே, இது இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணுமே, இந்த ஒரு எண்ணங்களினுடைய கேள்விகளுக்குள்ளே போகாமல், ஏன்னா இதுக்கு ஒரு விடை இல்லை, அப்போ இதுதான் வேஸ்ட்டுங்கிறாரு. இந்த வேஸ்ட்டு அது வேற இன்னும் வேகமாக வருமா. ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறீங்க, மனதுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த வீணானவற்றில் இருந்து உங்கள் மனதை உங்களால் காப்பாற்ற முடியும். இல்லை இதை இப்படியே விட்டோன்னா நிறைய சக்தி வேஸ்ட் ஆகுது, ஆக்சிடெண்ட் ஆகிடும், எண்ணங்களுடைய ஆக்சிடெண்ட் ஆகிடும். அதனால் பாபா தெளிவாக புரிய வைக்கிறாரு. ஏன் என்ன எதனால் எவ்வாறு எனக்குரிய கேள்விக்குள்ளே போகாதீங்க. நாடகம் நன்மைக்கானதுன்னு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. சுயத்தின் மீது, பாபா மீது, பரிவாரத்தின் மீது நிச்சயம் இருக்குது, நாடகத்தின் மீது நிச்சயம் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு இந்த ஆத்மாவிற்கு நல்லது தான் நடக்கும். அதனால் வீணானவற்றின் பக்கம் நாம் போகாமல் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி இதை நம்ம பயிற்சி செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.